வணக்கம். பாலம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி, ஐஐஎம் இந்த மாதிரி உயர் ஜாதி மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே இன்னைக்கு கதறி கண்ணீர் விட்டு ரோட்டுக்கரையில் வந்து குய்யோ முய்யோன்னு சவுண்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஜிசி நேத்திக்கு ஒரு புது ரூலை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ரூல் எப்படி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா, இதற்கு முன்னாடி ஜாதிய பாகுபாட்டினால உயிரை மாய்த்து கொண்ட ரோஹித் வெமுலா இன்னும் நிறைய மாணவர்களுடைய தாயார்கள் வந்துகிட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேஸை போட்டாங்க. அந்த கேஸ்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் ஜாதி மாணவர்களால இங்க இருக்கக்கூடிய மற்ற ஜாதி மாணவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதனால இவங்களை வந்துகிட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், அதற்கு ஒரு ரூல் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வந்துட்டு உச்ச நீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு கொடுத்து தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வந்ததன் விளைவாக இந்த ரூலை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. உடனே இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே ஐயோ 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 போச்சு போச்சு அப்படின்னு சொல்லி இந்த நரி வந்துகிட்டு ஆத்துல எல்லாம் அடிச்சுக்கிட்டு போச்சு, ஆடு நனையுதேன்னு அந்த ஓனாயெல்லாம் ஒப்பாரி வச்ச கதையா இவங்க வந்துகிட்டு நரி வந்து உலகம் அடிச்சுக்கிட்டு போகுதேன்னு உட்காந்து ஒப்பாரி வச்ச கதையா இவனுங்கெல்லாம் ரோட்டுக்கரையில வந்து போராட்டம் பண்றானுங்க. குறிப்பா பார்ப்பனர்கள் எப்பவுமே ரோட்டுக்கரையில போராட்டம் பண்றதுக்கு வரவே மாட்டாங்க. எப்போ வருவாங்கன்னு கேட்டா, தன்னுடைய இனம் நேரடியாக எப்போது பாதிக்கப்படுகின்றது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் அந்த பாம்பு வெளியில தலையை காட்டும். அதன் அடிப்படையில் அதற்கு முன்னாடி வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன அடிவரடி கும்பல்கள் இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம ஊர்ல அலையிறாங்க பாத்தீங்களா, இந்த சைமன் செபஸ்டி, இந்த விஜய், இன்னும் ஊருப்பட்ட பக்கத்துல 10 தொழில் பழனிசாமி வரைக்கும் பார்ப்பன அடிவரடி கும்பல்களை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரனை விட்டு நம்மளோட சகோதரனை மோதப்படக்கூடிய வேலையை தான் எப்படி ராமாயணத்துல வாலி சுக்ரீவன் அந்த வேத்தை இது பண்ணி கடைசியில வாலியை கொல்லுவான் பாருங்க, மறைந்திருந்து இந்த ராமன். அந்த மாதிரி இவனுக்கு அந்த மறைந்திருந்து தாக்கக்கூடிய வேலையை தான் அந்த பார்ப்பன கும்பல்கள் எப்பவுமே செய்வாங்க. ஆனா இன்னைக்கு களம் சுத்தமா மாறிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியாக 100 ஆண்டுகளாக தந்தை பெரியாரின் உழைப்பு இருக்கு பாத்தீங்களா, மாபெரும் தலைவர்கள் இந்த இந்தியாவில் இந்த பார்ப்பனியத்துக்கு எதிராக வந்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. புத்தர்ல ஆரம்பிச்சு அண்ணல் அம்பேத்கர் வரைக்கும். ஆனால் யாருமே செய்யாத ஒரு செயலை தந்தை பெரியார் செய்தார். அவர் எதிரியை இனம் காட்டினார். 2 பேர்த்த நம்மளுடைய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நமது மக்களை அழைச்சு, நீ எதனால் பாதிக்கப்பட்டிருக்காய் அப்படிங்கிற சொல்ற விட்டுட்டு, நீ இவனால் தான் பாதிக்கப்பட்டாய் அப்படி சொல்லி அந்த பார்ப்பானை எதிர்த்து நிப்பாட்டி, இவன் தான் உனது குடியை கெடுத்தான், உனக்கு எதிரி இவன் தான், அதனால நீ உன் சகோதரன்ட்ட சண்டை போறதை விட்டுட்டு 2 பயல்களும் இவங்கிட்ட வந்து எதிர்த்து இவன் கொள்கையை எதிர்த்து போராடுங்க. அதுவும் எப்படி போராடணும்னு கேட்டா, அறவழியில் போராடுங்கள். வன்முறையின் மூலமாக ஒரு காரியத்தை செய்து விடாதீர்கள். அந்த காரியத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய புரட்சியின் விளைவாக ஏற்படக்கூடிய அந்த விடுதலை சொற்பமான நாள் தான். ஆனா மனமாற்றத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய அந்த விடுதலை, அமைதியின் மூலமாக ஏற்படக்கூடிய விடுதலை தான் நிலையானதுன்னு சொல்லி ஒரு 100 ஆண்டுகளாக அரசியல் மன்றத்தை விட, நீதிமன்றத்தை விட மக்கள் மன்றத்தின் மீது மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கை வைத்து தந்தை பெரியார் அவர்கள் தனது வாழ்நாளையே ஒப்படைத்து இந்த சமூக நீதிக்காக, ஜாதி ஒழிப்பிற்காக களம் கண்டதின் விளைவாக இந்த சமூக நீதி காற்று வடநாட்டு வரைக்கும் பரவி உலகம் முழுக்க பரவி இன்னைக்கு மண்டை சுரப்பை உலகு தொழுங்கிற நிலையில இன்னைக்கு இருக்கும் போது அதை சட்டங்களாக மாற்றக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு எல்லா இடத்துல வரதை நம்ம கண்கூட பார்க்கிறோம். அதன் விளைவாகத்தான் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு வந்து இந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த யூஜிசிக்கு ஒரு ரூல்ஸை வந்துகிட்டு போடவும், இப்போ புத்துக்கள் இருக்கக்கூடிய அத்தனை இந்த மண்ணுளி பாம்பும் வெளியில வந்த கதையா, வெளியில வந்து காய்ச்சி மூச்சு சவுண்டு கொடுக்குறாங்க. எப்படி மண்டல் கமிஷனுக்கு எதிராக இவங்க ஒட்டு மொத்தமாக கமண்டலை தூக்கிட்டு வந்தாங்களோ, அதே போல இந்த நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கும்பல்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பார்ப்பனர்களும் பார்ப்பன அடிவரடி கும்பல்களும் ஒட்டு மொத்தமாக கிளம்பி இந்த ரூல்ஸையே அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எவ்வளவு திமிரும் எவ்வளவு தெனாவட்டும் இருந்துச்சுன்னா இவனுக்கு இந்த விஷயத்த சொல்லுவானுங்க. அதாவது இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பார்க்கறா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பார்த்தீங்களா, கூமுட்ட கும்பல்.
அவங்களுக்கு சொல்றோம் யூஜிசியே போன வருஷத்து வரைக்கும் 173 பேர் செத்ததுல இன்னைக்கு 376 பேர் செத்துருக்காங்கன்னு சொல்லி 5 மடங்கு உங்களுக்கு இறப்பின் விகிதம் அதிகமா இருக்கு. மாணவர்கள் மத்தியில ஜாதிய வெறி, பார்ப்பன ஜாதி வெறி தழைத்தோங்கி இருக்கிறதுக்கு காரணம் அந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபசர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ், பிரின்சிபல்ஸ் சொல்லக்கூடிய அத்தனை பேருமே வந்துட்டு பார்ப்பன மயமா 10க்கு 95 பேர் பாப்பாங்க இருக்காங்க. 100க்கு 95 பேர் பாப்பாங்க இருக்காங்கன்னா நாம ஆரம்பத்துல இருந்து நீதிமன்ற இடஒதுக்கீடுலையும் பிற்படுத்தோருக்கு அனைத்து ஜாதியினருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய தொடர் கோரிக்கையாக இருக்கிறது காரணத்தினால இன்னைக்கு தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டுல மிக மிக கருத்தும் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. சின்ன பிரச்சனை வந்து அப்படியே பெரிய பூதாகரமான பிரச்சனை கிளம்பிடுன்னு சொல்லி முதல்ல இங்க எல்லா விதமான போஸ்டிங்ஸையுமே பக்கவா 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இங்க ஃபில் பண்றதுனால இங்க இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களையும் அனைத்து விதமான சமூகத்தினரும் இங்க இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இங்க இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஜாதி ரீதியான அணுகுமுறை அப்படிங்கிறது கிடையாது. ஆனா நார்த் இந்தியால இந்த காமக்கோடின்னு ஒரு மாட்டு மூத்திர தப்பி குடின்னு சொல்லக்கூடிய இந்த ஐஐடியில் இருக்கக்கூடிய காமக்கோடிக்கு பத்மா விருதை கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை தூண்டி விட்டு பியூர் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், அப்புறம் அசைவம் சாப்பிட்றவங்க சொல்லி தனித்தனியா என்ட்ரன்ஸ் வச்சுக்கிட்டு இதன் மூலமாக போர்டே எழுதி ஒட்டிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை வந்துட்டு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணிட்டு கூடிய சூழ்நிலை இருக்கும் போது அங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிறவங்க எல்லாமே தற்கொலைக்கு போறாங்கன்னா இது சுதந்திரம் வாழ்ந்த ஒரு நாடு. நேத்திக்கு தான் குடியரசு விழாவை கொண்டாடுறோம், சுதந்திர விழாவை கொண்டாடுறோம். அதான் தந்தை பெரியார் கேட்டாரு, ஜாதி இருக்கிற நாட்டில் முதல்ல சுதந்திரம் இருக்குமான்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இங்க பார்ப்பனிய மயம் இருக்கக்கூடிய இடத்துல இங்க வந்து சமூக விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம போராட்டங்களை கையில் எடுத்துட்டு இருக்கும் போது இப்போ அவங்களுக்கு சின்ன ரிவிட்டு அடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா உடனே சவுண்டு கொடுக்குறாங்க, பயங்கரமா இந்த இதை ஒழிச்சு கட்டுன. அங்க என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க. அந்த கமிட்டியில யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுடைய பெயரை வெளியில சொல்லாம மெயிலையோ இல்ல வந்து மறைமுக கம்ப்ளைண்ட் மூலமா கம்ப்ளைண்ட்டை வந்து பதிவு பண்றதுக்கான வாய்ப்புகளை கொடுங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு பிறகு அதை வந்து விசாரிச்சதுக்கு பிறகு வந்து அதற்கான தீர்வுகளை எடுங்க. அதுக்கு 28 மணி நேரம், ஒரு வாரம் அதுக்கான ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க எதுவுமே கூடாது, இந்த ரூல்ஸையே அடியோட நாசம் பண்ணணும்னா இதுக்கு பேர் தான் பார்ப்பனியம். தங்களுக்கு எதிராக ஏதாவது வந்தா ஒட்டு மொத்தமாக நாசம் செய்து விட வேண்டும் அப்படிங்கிறதா இந்த பார்ப்பனியத்தோட RSS புத்திங்கிறது. இதை மிக பக்காவா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பார்ப்பன கும்பல்களும் கரெக்டா பண்றாங்க. ஆனா மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நமது பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது சம்பந்தமான அவேர்னஸ் தெரியாத காரணத்தினால யாருக்கும் அந்த பிரச்சனை எங்கேயோ ஒரு வீட்டில் தானே தீ எரியுது நமக்கு வராதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நேரடியாக நாம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலத்தினால இந்த ரூல்ஸை வந்துட்டு யூஜிசி கொடுத்துக்கூடிய இந்த ரிப்போர்ட்டை மிக தெளிவாக நாம வந்து வாசிச்சு பார்த்து அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதகம் இருக்கு பார்த்தீங்களா, மேற்கொண்டு பாதகத்திற்கான எதிரான போராட்டங்கள் தான் நம்ம கையில் எடுக்கிறோம். பார்ப்பான் வந்து கொஞ்சம் அசந்தம்னா நம்ம தொடையிலேயே வந்து கயிறு தெரிச்சுட்டு போயிடுவான். அதன் அடிப்படையில இந்த பார்ப்பனர்கள் கதறல் எவ்வளவு இன்னும் சவுண்ட் அதிகமாக இருக்கின்றதோ அவ்வளவு இந்த சம்பந்தமான விஷயங்களை வந்துகிட்டு நாம வெளியில சொல்றதுக்கு வசதி உண்டாகும். அதன் அடிப்படையில இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே இன்னும் அதிகமா கதறணும் அப்படிங்கறத நம்மளுடைய விருப்பம்.